என்னப்பா நடக்குது? நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் இப்ப தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பில்ல. நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் ஜனவரி 9 இன்னைக்கு தான் 2026 பொங்கல் ஸ்பெஷலா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜனநாயகன் படத்துடைய புரொடியூசரும், மூவி டீமும் பார்த்தீங்கன்னா, படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடியே, படம் இந்த டேட்ல தான்பா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த பிரச்சனையே. இவங்க ஃபர்ஸ்ட்டு மூவிய சென்சாருக்கு அனுப்பிட்டு, அந்த சென்சார் போர்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்களோ, அது எல்லாத்தையுமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி, பக்காவா எல்லாத்தையும் முடிச்சு சென்சார் வாங்குனதுக்கப்புறம், நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுப்பா அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படி மட்டும் புரொடக்ஷன் டீமும், மூவி டீமும் பண்ணியிருந்தாங்கன்னா, இவ்வளோ நேரம் ரொம்பவே சந்தோஷமா, இந்த பொங்கல் நம்ம தளபதி பொங்கல் அப்படின்னு பயங்கரமான கொண்டாட்டத்துல இன்னைக்கு இருந்திருப்போம். ஆனா, ஜனநாயகன் படத்துடைய மூவி டீமும், புரொடக்ஷன் டீமும் ரிலீஸ் டேட்ட பொங்கலுக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் படத்த வந்து சென்சாருக்கே டிசம்பர் மந்த் அனுப்பியிருக்காங்க. ஒரு படத்த சென்சார் பண்ணா, சென்சார் போர்டு கிட்டத்தட்ட 25 நாள் எடுத்துப்பாங்களாம். அப்படி 25 நாள் எடுத்துக்கிட்டாலும், படத்துல ஏதாவது காட்சிகள் மத ரீதியாவோ, இல்ல இந்த விஷயத்த பத்தி பேசினா நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு கலவரம் வருது அப்படின்னாலோ, நம்ம நாட்டுடைய ராணுவத்த பத்தின ஏதாவது ஒரு ரகசியத்த இன்டைரக்ட்டா சொல்ற மாரியான விஷயங்கள் அந்த படத்துல இருந்தாலோ, இந்த மாரி ஒரு செர்டைன் ரூல்ஸே வச்சிருக்காங்க சென்சார் போர்ட்ல. இந்த மாரி இருந்தா, அந்த படத்துலருந்து அந்த காட்சிகளையும், இல்ல அந்த டயலாக்ஸையோ ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ரிமூவ் பண்ண சொன்னதுக்கப்புறம், மறுபடியும் சென்சாருக்கு அந்த படத்த அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் சென்சார் போர்ட் சொன்ன எல்லாமே பக்காவா இருந்தா, படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் குடுத்துருவாங்க. இப்படி இந்த சென்சார் ப்ராசஸ்க்கே 1 மாசம் ஆகும். ஆனா நம்ப ஆளுங்க கொஞ்சம் அசால்ட்டாவே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு சென்சாருக்கு அனுப்பிட்டு, அதுக்கப்புறமா ரிலீஸ் டேட்ட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு மிஸ்டேக்கே. ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜனநாயகன் படம் சென்சாருக்கு போயிருந்தா, இந்த கோர்ட்டு கேஸும் தேவைப்பட்டிருக்காது. சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் படமும் ரிலீஸ் ஆயிருக்காது. நானும் நம்ம தளபதி ஃபேன்ஸும், நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சி தொண்டர்களும் இப்போ படம் ரிலீஸ் ஆகலையே அப்படிங்கிற வேதனையில் இருந்திருக்கவே தேவையில்லை. இப்போ வரைக்கும் ஜனநாயகன் படத்தில் சென்சார் போர்டு எந்தெந்த காட்சிகள்லாம் நீக்க சொல்லியிருக்காங்க, அது எல்லாம் அவங்க நீக்கிட்டாங்களா? அந்த காட்சிகளை நீக்காத காரணத்தினால தான் இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் தரலையா அப்படிங்கிற எந்த நியூஸுமே இன்னும் வெளிப்படையாக யாருமே சொல்லலை. சில பிரபலமான யூடியூப் சேனல்ஸ்லேயும், சில இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸும் அவங்கவுங்களுக்கு தோன்றதை ஒரு காரணமாக சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, என்ன காரணம், எதுக்காக ஜனநாயகன் படத்துக்கான சென்சாரை இன்னும் கொடுக்காம இருக்காங்க, அப்படி படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாத அளவுக்கு படத்தில் அப்படி என்ன காட்சிகள்லாம் இருக்குது, சென்சார் போர்டு மேலே தான் தப்பா, இல்லை மூவி டீம் மேலே தான் தப்பா, இல்லை அரசியல் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே அஃபிஷியலாக யாருமே சொல்லலை. எல்லாருமே அவங்களுக்கு தோன்ற ஒரு காரணத்தை தான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே என்ன காரணம், எதனால் சென்சார் சர்டிஃபிகேட் இவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிற காரணத்தை ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க கேவிஎன் ப்ரொடக்ஷனும், நம்ம தளபதி விஜய் அவர்களும் ஒரு உண்மையான விளக்கத்தை கொடுத்தா தான் தெரியும். இப்போதைக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஜனநாயகன் படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது. கூடிய சீக்கிரம் வேற ஒரு ரிலீஸ் டேட்டோட சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன். டைரக்டர் சுதா கொங்கரா டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆகிறதா இருந்த பராசக்தி படத்துக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு வந்த மாதிரியான சென்சார் பிரச்சனை தான். ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற பிரச்சனையில இருந்து சென்சார் போர்டில் சொன்ன எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்த சீன்ஸ்ல இருந்து அவங்க மியூட் பண்ண சொன்ன டைலாக்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட 25 விஷயங்களை இந்த படத்திலிருந்து நீக்கியிருக்காங்க மூவி டீம். அப்படி சென்சார் போர்டு நீக்க சொன்ன அந்த 25 சீன்ஸ் அண்ட் டைலாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டையே இப்போ அஃபிஷியலாக மூவி டீம் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் சென்சார் போர்டு நீக்க சொன்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட்டை தான் பராசக்தி மூவி டீம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு மதியம் தான் பராசக்தி படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதை பராசக்தி மூவி டீமும் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அதுக்காக ஒரு ஸ்பெஷல் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படம் ஏற்கனவே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண மாதிரியே ஜனவரி 10 வேர்ல்டு வைடாக பராசக்தி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 9 பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய படம் சென்சார் பிரச்சனை காரணமாக ரிலீஸ் ஆகலை. ஜனவரி 10 பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி படம் சென்சார் பிரச்சனையை முடித்து இப்போ தியேட்டரில் அவங்க சொன்ன மாதிரியே ஜனவரி 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தமிழில் பொங்கல் ரிலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படமும் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகிறதா தான் இருந்துச்சு. அதில் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற டவுட்டில் இருந்த பராசக்தி படம் சென்சார் பிரச்சனையை முடித்து ரிலீஸ் ஆகுது. இப்போ தமிழில் பராசக்தி படம் மட்டும்தான் சோலோவாக பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்படி சோலோ ரிலீஸாக ஆக போகிற பராசக்தி படத்துக்கு போட்டியாக ஒரு படம் வந்திருக்கு. அது நம்ம கார்த்தி நடிச்சிருக்க வா வா தேரிய படம். இந்த படம் 2025 டிசம்பர்லேயே ரிலீஸ் ஆக வேண்டியது. இந்த படம் அப்போவே சென்சார்லாம் வாங்கி ரெடியாக தான் இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் சைடில் இந்த படத்துக்கு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த அமௌண்ட்டை கொடுத்ததுனால இந்த படத்துடைய ரிலீஸுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அந்த காரணத்தினால தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலையும் கார்த்தி ஹீரோவை நடிச்சிருக்க வா வா தேரிய படம் 2026 பொங்கல் ஜனவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மூவி டீம்.
மட்டும் இல்லாமல் டைரக்டர் மோகன்ஜி டைரக்ஷன் பண்ணியிருக்க திரௌபதி 2 படமும் ஏற்கனவே சென்சார்லாம் வாங்கிட்டாங்க. இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டதா மூவி டீம் பார்த்தீங்கன்னா, படத்துடைய ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடியே யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி சென்சார் சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கிட்டு தான் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பொங்கலுக்கு தளபதி படம் ரிலீஸ் ஆகாத காரணத்தினால பொங்கல் வெளியீடு அப்படின்னு அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க திரௌபதி மூவி டீம். திரௌபதி 2 மூவி டீம் பண்ண மாதிரியே படத்துக்கான எல்லா ஒர்க்கையும் முடித்து சென்சார் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா இப்போ நாமளும் ஹாப்பியாக நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை தேட்டரில் பார்த்து கொண்டாடியிருப்போம். இந்த பொங்கல் நம்ம தளபதி பொங்கல் அப்படின்னு மூவி டீம் ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை. தளபதி படம் ரிலீஸ் ஆகாத காரணத்தினால இப்போ 2 படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று கார்த்திக் ஹீரோ நடிச்சிருக்க வாவா திரைப்படம், இன்னொன்று திரௌபதி 2. இன்னமும் இந்த லிஸ்ட்டில் பொங்கல் ரிலீஸ்க்கு 2 படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு அஃபிஷியலாக பொங்கல் ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். நம்ம கேஜிஎஃப் ஹீரோ ராக்கிங் ஸ்டார் யாஷுக்கு இன்றைக்கி பர்த்டே. அவருக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்டர் யாஷ் இப்போ ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் டாக்ஸிக். இந்த படத்தை ஆக்டர் கீதா மோகன்தாஸ் டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படத்தில் ஆக்டர் ஈமா குரோசி, ஆக்டர் ருக்மணி வசந்த், ஆக்டர் நயன்தாரா, ஆக்டர் கேரா அத்வானி அப்படின்னு 4 பியூட்டிஃபுல் அண்ட் டேலண்ட் ஆக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி ராக்கிங் ஸ்டார் யாஷோடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவர் ஹீரோ நடிச்சிட்ருக்க டாக்ஸிக் படத்துலேருந்து அவருக்கு பர்த்டே விஷோட ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று செம மாஸாக ஸ்டைலிஷாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோவோட ஸ்டார்டிங்கே பயங்கரம் 18+ தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவோட இன்ட்ரோடக்ஷனே ஹாலிவுட் ஸ்டைலில் 18+ சீனோட ஸ்டார்ட் ஆகி அப்படியே கன் ஃபைட்டு, ரத்தம் தெறிக்க புல்லட் செதற மாஸாக செம ஸ்டைலாக ராக்கிங் ஸ்டார் யாஷோடைய இன்ட்ரோவை வச்சுருக்காங்க இந்த இன்ட்ரோடக்ஷன் டீசரில். இந்த படத்தில் ராக்கிங் ஸ்டார் யாஷோடைய கேரக்டர் நேம் ராயா அப்படின்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டாக்ஸிக் மூவி டீம். இந்த இன்ட்ரோடக்ஷன் டீசரில் டேடிஸ் ஹோம் அப்படின்னு ஒரு மாஸான டைலாக்கை ராக்கிங் ஸ்டார் யாஷ் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த இன்ட்ரோ டீசரை பார்க்கவே கேஜிஎஃப் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு செம ஃபயராக இருக்குது. ஹாலிவுட் தரத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படத்தை கீதா மோகன்தாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் டைரக்டர் தான் எடுத்திருக்காங்க. ஹாலிவுட் ஸ்டைலில் இப்படி ஒரு 18+ காட்சி இந்த இன்ட்ரோ வீடியோவுக்கு வச்சாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக டாக்ஸிக் படம் கேஜிஎஃப் மாதிரியே ஒரு சூப்பரான படமாக இருக்கும். இப்போ இந்த இன்ட்ரோ டீசர் வீடியோ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் டப்போட. செக் பண்ணி பாருங்கள். டாக்ஸிக் படம் மார்ச் 19 ஒரு பேன் இந்தியா மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த வாரம் 2026 பொங்கல் ஸ்பெஷலாக தியேட்டர்லையும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வாரம் பொங்கல் ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சென்சார் பிரச்சனை காரணமாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்க ஜனநாயகன் படம் இந்த வாரம் பொங்கல் ஸ்பெஷலாக தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகலை. அதே மாதிரி சென்சார் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருந்த பராசக்தி படம் சென்சார் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு இங்கே சொன்ன டேட்டில் ஜனவரி 10 இந்த வாரம் பொங்கல் ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பாகுபலி பிரபாஸ் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் ராஜா சாப். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஜனவரி 9 இந்த வாரம் பொங்கல் ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஆக்டர் கார்த்திக் ஹீரோ நடிச்சிருக்க வா வா தேரே படம். வா வா தேரே படம் பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் மோகன்ஜி டைரக்ஷன் பண்ணியிருக்க திரௌபதி 2 படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் டேட்டை நாளைக்கு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அநேகமாக இந்த படம் ஜனவரி 14 ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் கபின் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆன மாஸ்க் படம் ஜனவரி 9 G5 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்ப்ரிங் ஃபீவர் அப்படிங்கிற ஒரு கொரியன் வெப் சீரிஸ் தமிழ் டப்போட அமேசான் பிரைமில் ஜனவரி 5 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிஸ் அண்ட் ஹேர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஜனவரி 8 தமிழ் டப்போடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சா சுதீப் ஹீரோ நடித்து ரிலீஸ் ஆன முடிஞ்ச இவனப்புடி படம் சிம்பிளி சவுத் ஓடிடியில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரோன் ஆரா அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ஜனவரி 7 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மால் அப்படிங்கிற தமிழ் படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ஜனவரி 9 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படிங்கிற வெப் சீரிஸுடைய சீசன் 2 ஜனவரி 9 சோனி லிவ் ஓடிடியில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மராத்தி, பெங்கால் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பீப்புள் வி மீட் ஆன் வெக்கேஷன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஜனவரி 9 ரிலீஸ் பண்ணுறாங்க. கான்ஸ்டபிள் கனிகம்மா அப்படிங்கிற ஒரு மலையாளம் வெப் சீரிஸுடைய சீசன் 2 இப்போ மலையாளம், தமிழ் லாங்குவேஜில் ஜனவரி 8 ஈவிடி வின் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. உதயநிதி நடிப்பில் ரிலீஸ் ஆன கெத் மூவி இப்போ சிம்பிளி சவுத் ஓடிடியில் ஜனவரி 9 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹங்கம்மாள் படம் சிம்பிளி சவுத் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் விமல் ஹீரோ நடித்து ரிலீஸ் ஆன மகாசேனா படம் ஜனவரி 9 சிம்பிளி சவுத் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பாலகிருஷ்ண பாலையா அவர்களுடைய அகண்டா 2 படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஜனவரி 9 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சைலண்ட் கிரைம்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் இப்போ சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. P77 அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி தமிழ் டப்போட அமேசான் பிரைமில் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சல்லியர்கள் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் இப்போ
ப்ளக் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூபர் அண்ட் பிக் பாஸ் புகழ் பூர்ணிமா ரவி லீட் ரோலில் நடித்து ரிலீஸ் ஆன எல்லோ அப்படிங்கிற படம் இப்போ அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் சகோ, இந்த படங்களாக தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.